கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக மண் எடுத்த நபர்களை தடுத்து நிறுத்திய பேரூராட்சி கவுன்சிலரை மத்திய துணை ராணுவ வீரர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. தக்கலை அருகே காட்டாத்துறையைச் சேர்ந்த ஜெபின் பிராங்க்லின் வாழ்வச்ச கோஷிடம் பேரூராட்சி திமுக கவுன்சிலராக உள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த கபரில் அவரது மகன்களான மத்திய துணை ராணுவ வீரர் ஜோஸ் மற்றும் ஜேம்ஸ் சட்டவிரோதமாக மண் எடுத்து செல்வதாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்றபோது ஜோஸ் உள்ளிட்டோர் தாக்கியதில் காயமடைந்த ஜெபின் பிராங்க்லின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். போலீசார் வழக்கு பதிவு செய்து துணை ராணுவ வீரர் உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.